சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள்தான் அன்பானவர்கள், தந்தை பிடித்தமானவர்கள். உங்களைத்தான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த வழி கொடுக்கிறார். எப்போதும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். ராஜயோகத்தை பகவான்தான் கற்பிக்கிறார். மனிதர்கள் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. பதித பாவனர் என்றால் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துபவர் ஒரே ஒரு தந்தையாவார். தம்முடைய தேக அகங்காரம் நிறைய உள்ளது. நாங்கள் இவ்வளவு சாஸ்திரங்கள் படித்திருக்கிறோம், படித்துள்ள இவையனைத்தையும் மறந்துவிடுங்கள் என தந்தை கூறுகிறார். சண்டை எந்த சமயத்திலும் தொடங்கலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்களால்தான் தாமதம். குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாதீத நிலை அடையும் போதுதான். சொர்க்கத்தில் வரவே போவதில்லை எனும்போது ஸ்ரீமத்படி நடக்கவும் மாட்டார்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். யார் என்னுடையவர்கள் ஆகின்றனரோ அவர்களுக்குத்தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன் என தந்தையும் சொல்கிறார். யார் என்னுடையவர்களாக ஆவதில்லையோ அவர்கள் ஞானத்தை ஜீரணம் செய்ய முடியாது. சண்டைக்குப் பிறகு நாடகத்தின்படி உலகில் அமைதி ஏற்பட உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் உலகில் அமைதி ஏற்படுகிறது. பிறகு கலியுகத்தின் இறுதியில் அசாந்தி ஏற்படுகிறது. சத்யுகத்தில்தான் அமைதி ஏற்படுகிறது. கீதையில் தவறு செய்ததால்தான் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டது. தூய்மை ஆகாமல் ஞானத்தின் தாரணை ஆகாது. தூய்மையின் உறுதிமொழி கொடுத்து பிறகு விழுந்துவிடும்போது நினைவு யாத்திரையே நின்று போய்விடுகிறது. ஞானமே முடிந்து போய்விடுகிறது. காமம் மிகப்பெரிய எதிரி. தூய்மை அடைவது முக்கியமான விஷயம். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு என தந்தை சொல்கிறார். எனக்காக குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மரணம் தலைமீது நின்றிருக்கிறது. நினைவின் யாத்திரையின் மூலம் விகர்மாஜீத், அதாவது பாவக் கர்மங்களை வென்றவர்களாக வேண்டும். நீங்கள்தான் செய்தியாளர்கள். அனைவருக்கும் மன்மனாபவ என்ற தந்தையின் செய்தியைக் கொடுக்கிறீர்கள். தனது முக்கிய முயற்சியே சுகம் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவதாகும். இதற்கு பொறுமை சக்தி அவசியம் தேவை. யார் தெய்வீக ஆத்மாவாக இருக்கிறார்களோ அவர்களது மொழி தெய்வீகமானதாகத்தான் வெளிப்படும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதி புள்ளி, ஒளியின் வடிவம். என் நிலையான ஞானக் கண் திறந்திருக்கிறது. சிவபாபா எனக்கு ஜோதி தரிசனம் அளித்து எனது உண்மையான வடிவமான ஜோதிப்புள்ளியாக நினைவுபடுத்துகிறார். நான் சிவபாபாவின் நேரடி குழந்தை. பரமபிதா பரமாத்மா எனக்கு அன்றாடம் ஞானம் தருகிறார், ஆசிகள் தருகிறார். எனது மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் அனைத்தும் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளன. நான் இப்போது ஜோதிப்புள்ளியாக பரந்தாமத்தில் பாபாவுடன் உரையாடுகிறேன். சக்திகளைப் பெறுகிறேன். பவித்திரம் எனது நிலையான அடித்தளம். சிவபாபாவின் ஆசிகள் ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் சீரமைத்துத் தருகின்றன. யோகத்தில் பாபாவிடம் சமர்ப்பணமாகி என் பழைய பாவங்களை யாகத்தில் வைத்து எரித்துவிட்டேன். தெய்வீக இயல்புகள், உயர்ந்த சன்ஸ்காரங்கள் என்னை நிரப்பியுள்ளன. யோகத்திலிருந்து, ஞானத்திலிருந்து, தூய்மையிலிருந்து எழுகின்ற உண்மையான பரவச ஆனந்தம். பரிபூரண பாக்கியம். பாபா எனக்கு அளித்த சக்திகளை சரியாகப் பயன்படுத்துகிறேன். அந்த சக்திகள் வளர்கின்றன, விருத்தியடைகின்றன. சிவபாபா எனக்கு ஈஸ்வரிய பட்ஜெட் கொடுத்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு குணமும் இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த சக்திகளை சேமித்து வைத்திருக்கிறேன். நான் அந்த சக்திகளை உலகத்திற்கு வழங்குகிறேன். உலகின்
ஒவ்வொரு ஆத்மாவும் என் மூலம் ஏதாவது பிராப்தியாகப் பெற வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். நான் அனைவருக்கும் முக்தி அல்லது ஜீவன் முக்தி கொடுக்கிறேன். சிவபாபா எனக்குச் சொல்லுகிறார், உனது குணங்களின் மகிமை உலகமெங்கும் பாடப்பட வேண்டும். பாபா எனக்கு அதிகாரம் அளித்திருக்கிறார். என் சகோதர ஆன்மாக்களுக்கு ஒளியையும் சக்தியையும் பரப்புகிறேன். நான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு தூய வான்துகள்களை வழங்குகிறேன். இந்தப் பணியை நான் பாபாவின் கட்டளைப்படி செய்கிறேன். நான் இப்போது பரமபதத்தில், பரமசக்தியில், பரம சாந்தியில் இருக்கிறேன். ஆத்மா இப்போது பரிபூரண தேவதையான நிலையை அடைந்துவிட்டது. பாபா எனது ஒவ்வொரு யோசனைக்கும் அனுபவத்திற்கும் வழிகாட்டுகிறார். அவரது அன்பின் வெளிச்சத்தில் ஆத்மா பரிசுத்த பெருமைக்கு செல்கிறேன். ஆத்மா, நான் இப்போது சக்தியுடனும் ஞானத்துடனும் பரம சாந்தியுடனும் இணைந்திருக்கிறேன். ஆத்மா ஒளிமிக்க தேவதையான உருவமாக மாறியுள்ளேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.